தாராளமாக வாங்கக்கா. சாந்தி வாங்குறேன், அதிகமாக தான் வாங்குறேன், கம்முன்னு இருமாயம்மா. எப்பா மாதுளம்பழத்தில் ஒரு 1/2 கிலோ போடு, ஆப்பிள் 1 கிலோ போடு, சாத்துக்குடி அரை கிலோ போடு, வாழைப்பழம் ஒரு சீப்பு கொடுப்பா. சரி அக்கா போடுறேன். எவ்வளோ ஆச்சுப்பா? 300 ரூபா ஆச்சுக்கா. தம்பி 300 ரூபா வாங்கிக்கோப்பா. அட 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 அட, இவ்வளோ அழகாக இருக்கு. நம்மளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறாங்களா ஒன்றா? சே, இந்த கேக்கை பார்க்கும்போது சாப்பிடணும் போலவே இருக்கு. ஆனால் வாங்கி கொடுக்க யார் இருக்காங்க? சின்ன பொண்ணு, என்னென்ன வாங்கணும்னு சொல்லுமா நீயே கடைக்கார அண்ணாக்கிட்ட. சரிக்கா. அண்ணன் மிக்சர், முறுக்கு, அப்புறம் எல்லாத்துலேயும் ஸ்வீட் கொஞ்சம் வச்சுடுங்க. அவ்வளோதாண்ணே, பார்சல் பண்ணி கொடுத்துருங்க. சின்ன பொண்ணு, பூ அழகாக இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, இங்கேயும் வாங்கிக்கலாம் பூ. சரிங்கக்கா. ஏம்மா பூக்காரம்மா, ஒரு 3 முழம் பூ கொடுமா. என்னங்கம்மா பூ? வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது. லட்சுமி அக்காவுக்கு நல்ல யோகம் தான். சின்ன பொண்ணு, இதுதான் பொண்ணோட வீடா? ஆமாம் இளவரசி அக்கா, இதுதான் இந்த பொண்ணோட வீடு. வாங்க வாங்க, உள்ளே வாங்க உள்ளே வாங்க. சின்ன பொண்ணு, நீ சொன்னவங்க இவங்க தானா? சரி வா, உள்ளே போய் பேசலாம். வாங்க வாங்க, உள்ளே வாங்க உள்ளே வாங்க. வாங்கம்மா வாங்க வாங்க, உட்காருங்க வாங்க. சுமதி அக்கா, நான் சொன்னேன்ல, இவங்க தான் உங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்படியாம்மா? சரி சரி. அந்த பர்பிள் கலர் முடி வச்சுட்டு உட்காந்துருக்காங்கல்ல ஒருத்தங்க, அவங்க தான் பையனோட அம்மா. எங்கே போனாலும் இந்த சின்ன பொண்ணு நம்மளை தொல்லை பண்ணாமல் விட மாட்டாயா? வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்மா. பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பையன் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காம்மா. அப்படிங்களா? சரி சரிங்க. பொண்ணு என்னம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க? பொண்ணு வந்து ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்காம்மா. இப்போது வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கா. அப்படிங்களாங்க? ஓகேங்க. சரி, இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை கூப்பிடுங்கம்மா. 4 முடி, உனக்கு இப்போ எதுக்கு இந்த அவசரம்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அது இல்லை சின்ன பொண்ணு, பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளை சாப்பிட வைப்பாங்கள்ல, அதனால தான். சரி, நீ எல்லாம் என்ன பொம்பளையோ தெரில, எந்த நேரமும் சோறு 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 சோறுன்னு அலையிற. சரி, சோறு தான் முக்கியம் சின்ன பொண்ணு. சுசி, அம்மாடி சுசி, வாமா. சொல்லுங்கம்மா. அம்மா, பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கு. ஆனால் லட்சுமி அக்காவுக்கு இந்த அளவுக்கு மாடர்னாக இருக்கிற பொண்ணு செட் ஆகுமா? சரி, நம்மளுக்கு என்ன, அவங்க பையனுக்கு அவங்க பொண்ணு பார்க்குறாங்க. என்னடி இது, போய் நல்ல ஒரு சாரீ கட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லைம்மா, எனக்கு அர்ஜென்ட்டாக இப்போ ஒரு கால் வந்துருச்சு, பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கா, நான் போயே ஆகணுமா. எட்டி, என்னடி பேசுகிற? உன்னை பொண்ணு பார்க்குறதுக்கு தானே எல்லாம் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் போய் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. போய் துணியை மாற்றிட்டு அடி பொடி. பொண்ணு ரொம்ப மாடர்னாக இருக்காளே. ஆமாம் சின்ன பொண்ணு, நான் தான் சொன்னேன்ல அவள் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கான்னு, அதனால தான். இதோ இப்போ போய் மாட்டி கூட்டிகிட்டு வந்துடுறேன். இல்லை பரவாயில்லம்மா, இருக்கட்டும் விடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, பொண்ணுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காள், அவள் போயிட்டு வரட்டும், பரவாயில்ல விடுங்க. அதான் பார்த்துட்டு வரல பொண்ணை. என்ன லட்சுமி அக்கா வாய்ஸே காணோம். அப்படியாம்மா? சரி, நான் போயிட்டு வரேம்மா ப்ளீஸ், எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது ப்ளீஸ்மா. பரவாயில்லம்மா, நீ போயிட்டு வா போ. தேங்க்யூ ஆண்டி. பொண்ணு பேர் என்னம்மா சொன்னீங்க?
சுசி. உங்கள் பையன் பேர் என்னம்மா? முத்துமாரிம்மா. அக்கா பொண்ணு பிடிச்சிருந்ததா? சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு போயிட்டு முத்துமாரி கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சரியாம்மா? சரிங்களாங்க? சரிங்க, பரவாயில்ல. சரி அப்போ கிளம்பலாமா? டைம் ஆகுது. இன்னும் நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகாதான். இருங்கம்மா, வந்துட்டு டீ காஃபி கூட குடிக்காமல் போகிறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி போட்டு வச்சுருந்தேன், அவள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான்னு நினச்சா அவளுக்கு அதுக்குள்ளே ஏதோ பிஸ்னஸ் கால் வந்துடுச்சு, அதனால் போயிட்டா. இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லைங்க பரவாயில்லைங்க. நாங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தோம். பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வரோம். சரிங்களாங்க? 5 நிமிஷம் இருங்க, டீ குடிச்சிட்டு போயிடுவீங்க. சாப்பிட கூட வேண்டாம், அட்லீஸ்ட் வந்ததுக்கு டீ ஆச்சு குடிச்சிட்டு போகலாம்ல? இல்லைங்க, டைம் ஆயிடுச்சு, இப்போவே 1 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு வேறு பொண்ணு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுவா. அதான் அவள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடணும். லேட் ஆகுதுங்க, அதான் வேறு எதுவும் இல்லை. அப்படிங்களாங்க? சரிங்க, சரி போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு சாந்தி அக்கா வாங்க போகலாம். இந்த டாக்குமெண்ட்டை வேறு ரோஷினி மேம் கிட்ட கொடுக்கணும். ரிசப்ஷனில் கூட யாரும் இல்லை. இது வந்து யாருன்னா பார்த்தாங்கன்னா நம்மளை தான் திட்டுவாங்க. எவ்வளோ சொன்னாலும் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம பேச்சு ஏதாச்சும் கேட்குறாங்களா? சிஸ்டர் எங்கே போயிட்டுருக்கீங்க? அதுவா சார், ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் சார், ரோஷினி மேம் கிட்ட கொடுக்கணும் சைன் பண்ணுறதுக்காக, அதான். ஓகே சிஸ்டர். ரோஷினி மேம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார், அவங்க கேபினில் தான் இருக்காங்க. ஓகே சிஸ்டர். சிஸ்டர் அப்புறம் ரகு சார் வந்திருக்காரா? ஆமாம் சார் வந்துட்டார். அவரோட ஷிஃப்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. வந்துட்டார் அவர். உங்களோட ஷிஃப்ட் இப்போ தானே சார் ஸ்டார்ட் ஆகுது? ரோஷினி மேம் இப்போ ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால தான் டாக்குமெண்ட் கடைசியாக ஒன்று இருக்குது, இது மட்டும் சைன் வாங்கிடணும், அவ்வளோதான் சார். ஆமாம் சிஸ்டர், எனக்கு இப்போ தான் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகே, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், போங்க. ரகு சார் அவங்களோட கேபினில் தானே இருக்காங்க? ஆமாம் சார், அங்கே தான் இருக்காங்க. ஓகே சார். ஓகே சிஸ்டர். பரவாயில்லையே, அக்கா கொடுத்த டோசேஜ் ஒர்க் ஆகுது போல். இன்றைக்கி டைமுக்கு வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி டைமுக்கு முன்னாடியே வந்துட்டுருக்கோம். டேய், அதானே பார்த்தேன். என்னடா இவன் திருந்திட்டானே, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டானே. நான் நினச்சேன் ஓபி பேஷண்ட் பார்த்துட்ருப்பேன், ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருப்பேன்னு. என்னடா ஃபோன் பார்த்துட்ருக்கேன்? சும்மா தான்டா மச்சான், உனக்கு வேணா நீயும் ஃபோன் எடுத்து பாரு. ஆமாம், ஃபோன் பார்க்க தான் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர. வேலையே இல்லையாடா உனக்கு? அது இருந்தால் நான் ஏன்டா இப்படி உட்கார போகிறேன்? இப்போ டைம் 9 மணி தாண்டா ஆகுது. 10 மணிக்கு தானே பேஷண்ட்ஸே வருவாங்க. மென்டலு. அதுக்குள்ளே ஏதாச்சும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸாக ஏதாச்சும் வேலை பார்க்க வேண்டியது தானடா. ஏன்டா அப்படி சும்மா உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்க? பைத்தியக்காரன். ஹலோ சார், இந்த ஹாஸ்பிட்டலில் நானும் ஒரு போர்டு மெம்பர் தான், சரிங்களா? உங்களுக்கு இருக்கிற அதே அக்கறை தான் எனக்கும், சரிங்களா? ஆமாடா ஆமாம், மேய்க்கிறது எருமை, இதில் உனக்கு பெருமை வேற. என்னடா மச்சான், என்னடா உன் பிரச்சனை? ஏன்டா இப்படி என் இமேஜவே டேமேஜ் பண்ணுற எல்லாரும் முன்னாடியும்? ஆமாடா ஆமாம், டேமேஜ் பண்ணுறாங்க. சரி மச்சான், வா நம்ம போய் கேன்டீனில் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம், வா. இப்போ இந்த எருமை ஏன் கழனி தண்ணி குடிக்க கூப்பிடுதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதான் மச்சான் சொன்னியேடா, 10 மணிக்கு தான் பேஷண்ட்ஸ் வருவாங்கன்னு. அப்போ இன்னும் 1 மணி நேரம் நம்ம சும்மா தானே இருப்போம். வாடா மச்சான், போய் டீ குடிச்சிட்டு வரலாம். சரிடா மச்சான், உனக்காக இல்லாட்டியும் என் நட்புக்காக வரேன்டா மச்சான், வா போகலாம். டே மச்சான், நம்ம இப்போ போகிறது மட்டும் ரோஷினி அக்கா தெரிஞ்சு அவ்வளோதான், கொண்டே போடுவா. வா சைலண்ட்டாக போயிடலாம், சரியா? சரிடா மச்சான். டீ வெண்ண இதுக்கடா அப்படி சவுண்டாக கத்துற? நான் எப்படி பொறுமையாக சொன்னேன். சாரிடா மச்சான், சாரி. போடா மச்சான், ஏன் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்க? வா போகலாம், சீக்கிரம் டீ குடிச்சிட்டு வந்துடலாம். மச்சான் டீ தானே, குடிக்கலாம். என்னாச்சுடா உனக்கு? ஏன் அந்த பக்கமே பார்த்துட்ருக்க? நீயும் திரும்பி பாரு மச்சான், அப்படி என்ன இருக்கு? மச்சான்
ஷாக்கக்கறி மச்சான், இதுக்கு மேலே உனக்கு டீ வேணுமா எனக்கு தெரியல. முன்னாடியே சொல்ல மாட்டியாடா? ஏன்டா இப்படி சாவடிக்கிற? இப்போ இந்த எருமைக்கூட்டு எங்கே போகுதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அக்கா, யாருக்கா சொல்கிறீங்க நீங்கள்? என் கண்ணுக்கு எந்த ஒரு எருமையும் தெரியலையே, அது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் என் கண்ணு முன்னாடி இருக்கே, எனக்கு தான் தெரியும். அக்கா, உடனே ஆரம்பிச்சிடாதீங்க உங்கள் ஆக்டிங்க. ஒழுங்காக சொல்லுங்கள் எங்கே போகிறீங்கன்னு. அதுவும் அக்கா, ஒரு எருமை மாட்டுக்கு கழனி தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சான், அதான் கூட்டிகிட்டு போகிறேங்க்கா. டேய், என்னடா மச்சான்? ஒன்றே இல்லை, எருமை மாடு சொன்னேன். உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. என்ன விஷயம்? இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, அது 1 மணி நேரம் முன்னாடி. அதுவாக்கா, நாங்களும் இந்த ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர் இல்லைங்களா? ஸோ அதனால் நாங்களும் இனிமேல் கொஞ்சம் நல்லபடியாக ரெஸ்பான்சிபிலிட்டி இழுத்து நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதாக்கா இன்னைக்கு அதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஆ பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. சரி, போயிட்டு வாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன் ரகு, என்னோடய ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. சரியா? சரிக்கா, போயிட்டு வாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணு. சரியா? ஓகேக்கா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். யார்? மேம், என்னோட பேர் விஜயகுமார். ஆக்சுவலி வெளியே போர்ட் போட்டிருந்தீங்க, டாக்டர்ஸ் வந்து தேவைன்னு. ஸோ அதான் வந்து இன்டர்வியூ எப்போன்னு கேட்டுன்னு போகலான்னு வந்தேன் மேம். ஓ அப்படிங்களா? இப்போது வந்து யார் இருப்பாங்கன்னா, இப்போ வந்து டாக்டர் ஆதி அப்புறம் டாக்டர் ரகு இருப்பாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அவங்களோட கேபின் வந்துடும். நானும் இங்கே ஒரு டாக்டர் தான், என் பேர் ரோஷினி. ஆனால் என்னோடய ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, நீங்கள் போய் அவங்கள மீட் பண்ணிக்கோங்க. சார், உங்களே தான். ஓகே மேம், நான் போய் மீட் பண்ணிக்கிறேன். மச்சான், ரோஷினி அக்கா வேற இல்லை. நம்ம ரோஷினி அக்கா இல்லாத நேரத்தில் நல்லா ஹாஸ்பிட்டல் நடத்தி அக்கா கிட்ட நல்ல பேர் வாங்கினோம். என்னடா சொல்கிற? சரிடா மச்சான், கரெக்டு. மே ஐ கம் இன் சார்? யா கமின். யார் நீங்கள்? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? சார், ஆக்சுவலி நாங்கள் பேஷண்ட்டாக செய்கிறதுக்கு வரல, வெளியே போர்ட் போட்டிருந்தீங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு தான் சார் நான் ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கேன் சார். ஓ அப்படியா? சரிங்க. வெளியே ஒரு டாக்டர் இருந்தாங்க, பேர் கூட ஏதோ சொன்னாங்க. டாக்டர் ரோஷினி? யா அவங்களே தான். அவங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சிடுச்சான், அதான் நீங்கள் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணுறதா சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட வந்து பேசிக்க சொன்னாங்க. யா ஓகே. சரி, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். சார், நாளைக்கு எப்படி எல்லா ஃபைல் எல்லாம் டாக்குமெண்ட்ஸோடு வரணுமா இல்லை எப்படி சார்? இன்டர்வியூக்கு எப்படி சார் வரணும்? ஆக்சுவலி இன்டர்வியூலாம் ரோஷினி மேம் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு ஒரு 12 மணி போல் வாங்க. அவங்க அப்போ இருப்பாங்க. அவங்களுக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு தான் ஷிஃப்ட்டு. ஸோ அவங்க தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் 12 மணி போல் வாங்க. ஃபைல் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே இன்டர்வியூ எடுத்துருவாங்க அவங்க. ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். உங்களோட நேம் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? யா சார், என்னோட நேம் வந்து விஜயகுமார். ஓகே விஜயகுமார், நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நண்பர்களே, இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்காக தான். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ நண்பர்களே. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே ஃபார் சப்போர்ட்டிங் அஸ்.